Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் நடைபெறும் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக வர முடியும். அண்ணா திமுக அப்படி இல்லை. இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ, யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு தானாக பதவி வருகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக. இல்லைன்னா நான் உங்க முன்னால பேச முடியுமா? நீங்க இந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுத்திருப்பீங்களா? அண்ணா திமுக இருந்ததுனால நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அண்ணா திமுக இருந்ததுனால தான் முதலமைச்சர் பதவி நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட, சாதாரண கிளை செயலாளர், வார்டு செயலாளர் கூட உச்சபட்ச பதவி அண்ணா திமுகவில் வர முடியும். உச்சபட்ச பதவி முதலமைச்சராக கூட வர முடியும். அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருப்பதே நமக்கு பெருமை. ஸ்டாலின் அவர்களே இன்றைய தினம் அந்த NTTVயில் பேசினார், கருத்து சொன்னார். ஸ்டாலின் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பேசுறாங்களே, ஏன் நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு தானே அவள் பதவி பெறான்னு சொன்னார். நாங்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுத்தா உண்மைதான். ஆனால் திமுகவில் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் திமுக தலைவராக முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அதுதான் வாரிசு அரசியல். ஸ்டாலின் அவர்களே, துணிச்சல் இருந்தால் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்தவர்கள், நாட்டு மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள், நிர்வாக இடத்திலே அன்பை பெற்றவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராகலாம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். தில்லு திராணி தெம்பு இருந்தா சொல்லுங்க. அதே போல ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது திமுக உழைத்தவர்கள், மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர்கள், அவருக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று துணிச்சல் இருந்தா சொல்லுங்க. இதுதான் வாரிசு அரசியல். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெற்று வருகின்ற இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் சர்வதிகாரியாக விடுவார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே கொள்ளையடிப்பதிலே நம்பர் 1 திமுக அரசாங்கம். அண்மையில் மேதகு ஆளுநரை சந்தித்து துறை துறை வாரியாக கொள்ளையடித்து அந்த பட்டியலை ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம். சுமார் 4 லட்சம் கோடி கொள்ளையடித்திருக்கார்கள் 5 ஆண்டு காலத்திலே. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு ஸ்டாலின் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.